பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உங்களை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். பல்வேறு பிரச்சனைகளினால் ஆதரவற்ற நிலைமையில், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில், துரத்தப்பட்டு தூரமாக்கப்பட்ட நிலைமையில் அனாதையாய் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நம்பி நம்பி ஏமாந்து நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை மாத்திரம் பார்த்து எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறேன் என்று துக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிப்பேன். Praise God. Hallelujah. உன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு. ஸ்தோத்திரம். Praise God. நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம், சரீர பலவீனங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணம், பிரஷர் அதிகரிக்கிறதுக்கு காரணம், எல்லா பிரச்சனைகளை மைண்ட்ல வச்சிருக்கிறோம், இல்ல மனசுல வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரச்சனைகளை உன் தலையில வைக்காத, ஸ்தோத்திரம், உன் இருதயத்துல வைக்காத, என் மேல இறக்கி வைத்து விடு. ஹalleluya. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மறுபடியும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் பிரச்சனைகளை என் மேல வைத்து விடு, ஏன்னா நான் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து விட்டேன். ஹalleluya. எல்லாவற்றையும் முடித்து தீர்த்து விட்டேன். எல்லா பாரங்களை கஷ்டங்களை என் மேல் வைத்து விடு, நான் உனக்கு ஆதரவாய் நிற்பேன். ஓ praise God. ஆதரவற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை ஸ்பெசிபிக்கா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். ஹalleluya. எது வேணாலும் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். எவ்வளவு அழகான வார்த்தை! ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. நம்புங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். பைபிளை வாசிக்கிறோம், பறந்து காக்கிற பறவையை போல என் ஜனத்திற்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில், பெற்றோர்களால் பிள்ளைகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை ஆதரிப்பதற்கு இயேசு இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பணம் இல்லாதவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கஷ்டத்தோட இருக்காத, என்கிட்ட வந்துரு. அன்னால் வருஷம் தோறும் தேவாலயத்தில் போல் அழுது புலம்புவாளே, ஒரு வருஷம் அங்க போய் அழுது முழுவதுமாய் தண்ணீரை போல் ஊற்றி விட்டார். அவன் இருதயத்தில் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் ஒப்பனா ஊற்றி விட்டார். கர்த்தர் அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்தார். நல்ல சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். செய்யாத தவறுக்காய் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில் பழிச்சொல்லை வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பிரச்சனைகள் சோத்திரம் பெருகி கொண்டிருக்கிறது. உறவினர்கள் கைதூக்க வரல, நண்பர்கள் கைதூக்க வரல, சோத்திரம் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிப்பேன். ஹalleluya. அழகான வார்த்தை, சோத்திரம், அழகான பாடல். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஒரு இயேசு ஒருவரே. ஹalleluya. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் ஒரு நாளும் உங்களை வெறுக்கிறவர் அல்ல, அவர் ஆதரிக்கிறவர். சோத்திரம், சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய், ஆஸ்திகள் எல்லாம் தூர தேசத்துல போய் செலவழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம சோத்திரம் அந்த இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து சோத்திரம் அவனை பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரே, அதுதான் ஆதரிக்கிற அன்பு. காட்டி கொடுத்த யூதாச சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டாரே, அதுதான் ஆதரிக்கிற அன்பு. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஆதரிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நான் சொல்லுங்க, அவர் உங்களை ஆதரிக்கும் பொழுது இதுவரை பார்க்காத ஒரு கம்ஃபர்ட்டை நீங்க பார்ப்பீங்க.
அவருடைய செட்டைகளின் கீழே ஆறுதல் இருக்கும், அடைக்கலம் இருக்கும், சுகம் உண்டாகும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய நிழலுக்கு கீழே சகல மேன்மையும் இருக்கும். நிழலுக்கு அருகாமையில் வந்து விடுங்கள். ஆதரவாய் பறந்து காக்கிற பறவையை போல் அவர் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி praise the Lord, hallelujah. எங்கள் ஆதரவே கூப்பிடுங்க, hallelujah. இந்த சத்தத்தை கேட்கிற அழுது கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். நான் உங்களை கைவிட மாட்டேன். என் மேல உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் தூக்கி சுமப்ப ரெடியா இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, எழுந்து தேவ சமூகத்துக்கு புறப்பட்டு வா. உன்னுடைய காயங்களை ஆற்றி உன்னை ஆதரிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறேன், ஜனங்களை ஆதரித்து ஆறுதல் படுத்துவீராக. தைரியமாக்குகிற தேவனுடைய தேற்றுகிற கரம் இப்பொழுது ஜனங்கள் மேல் இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். பரிபூர்ண விடுதலையை கத்தர்த்தார். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நல்ல ஆதரவாய் இயேசு ஆயத்தமாய் காத்திருக்கிறார். ஆமென். இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.